மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம 1, 2 சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அது கூட சொரக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி சொரக்காய் சட்னி வச்சுருந்தேன். அதோட ரெசிபி ஒரு நாள் போடுறேன். அப்புறம் கருவாடு வந்து ஒரு 4, 5 ஃப்ரை பண்ணி கொண்டு போயிருந்தோம். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, தட்டைப்பயிரையும் அதனால் ஊற போட்டு அதையும் தாளித்து கொண்டு போனோம். அப்புறம் தேங்காய் பால் சாதம் அண்ட் லெமன் டீ எல்லாமே வந்து நமக்கு லஞ்சுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நமக்கு வேணும், காலையிலையும் பச்சா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சிகப்பு அரிசி இருக்குல்ல, அதில் உள்ள பூரணம் வச்சுட்டு அதை கொல்லக்கட்டை மாதிரி கொண்டு போனோம். அண்ட் காலையிலைக்கு டீ. இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:20. ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.